நமது இந்திய உச்சநீதிமன்ற 53வது தலைமை நீதிபதியாக நீதியரசர் சூரியகாந்த் பதவியேற்றுக்காரு. இதுக்கு முன்னாடி 52வது தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா PR கவாய். அவர் ஓய்வு பெற்றதுனால 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர் பதவியேற்றிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9 தான் ஓய்வு பெறாரு. ஸோ 2 வருஷம் இனி இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் பதவியில் இருப்பார் அப்படின்னா சூரியகாந்த் பதவியில் இருப்பார். ஸோ அதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இவர் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற காலி பணியிடங்களுக்கு நீதிபதிகளை தேர்வு செய்கிற கொலிஜியத்துக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். ஆக்சுவலாக கொலிஜியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருப்பாங்க. இந்த அமைப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். அவங்களுக்கு கீழே 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ நீதிபதிகள் யார் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிட்டு அதை அரசுகிட்ட கொடுப்பாங்க. அரசு நியமனம் செய்வாங்க நீதிபதிகளை. சரிங்களா? ஸோ அந்த கொலிஜியத்துக்கு தலைமை தாங்குறவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதுதான் இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க பேர் IAS அர்ச்சனா பட்நாயக். சரிங்களா? இவங்க ரொம்ப முக்கியமானவங்கப்பா. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி இவங்க தான். சரிங்களா? அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. இவங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.